டிஎன்பிசி பிரியாணி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நம்ம டிஎன்பிசி பிரியாணி யூடியூப் சேனலில் தமிழ் பகுதியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் தமிழ் இலக்கண பகுதியிலிருந்து பொருள் இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம். பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். 1 அகப்பொருள், 2 புறப்பொருள். இந்த அகப்பொருள் 3 பகுதிகளை உடையது. 1 முதற்பொருள், 2 கருப்பொருள், 3 உரிப்பொருள். இந்த முதற்பொருளில் ஐவக நிலத்தையும் அந்த ஐவக நிலத்தோட பெரும்பொழுது, சிறுபொழுது போன்ற தகவல்லாம் இருக்கும். இந்த முதற்பொருளில் குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல் போன்ற ஐவகை திணத்தை பற்றியும் அந்த ஐவகை திணத்தில் உள்ள சிறுபொழுது, பெருபொழுது பற்றியும் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருப்பொருள். இந்த கருப்பொருளில் ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வம், மக்கள், பறவை, விலங்கு, மரம், உணவு, தொழில் போன்ற தகவல்லாம் கொடுத்துருப்பேன். இது மட்டும் தனியாக ஒரு பிடிஎஃப்ல இருக்கும், ஏன்னா இது எக்ஸலில் ரெடி பண்ணது. அப்புறம் உரிப்பொருள். ஒவ்வொரு நிலத்திற்குரிய உரிப்பொருளை இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் புறப்பொருள். இந்த புறப்பொருள் 12 வகைப்படும். அறம், பொருள், இன்பம், வீடு, கல்வி, செல்வம் போன்ற தகவல்லாம் புறப்பொருளில் வரும். மொத்தம் 12 புறப்பொருள் இருக்கும். அதை பற்றின தகவலும் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நன்றி.